இயேசுவின் இனிதான நல்ல நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக இந்த காலை ஆராதனையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்துல நாம் தியானித்தோம் எதை குறித்து? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. அநேகர் இந்த வார்த்தையை கேட்டு நாம் இதை நம்ம யூடியூப்ல போடுறது கர்த்தர் கிருபை கொடுத்தார். அது அநேகர் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லி என்னோட கூட போன்ல பேசினாங்க. இன்னும் அதிகமாக இந்த வார்த்தைகளை அதிகமாக நீங்கள் தியானிக்கணும் அப்படின்றதுக்காக இது நம்ம யூடியூப்ல இதை நம்ம போடுறோம். சும்மா இருக்கிற நேரத்தில் என்ன செய்யுங்க, இந்த வார்த்தைகளை திரும்ப 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 நம்ம கேட்கும் போதுதான் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் எல்லாம் இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய எதிர்காலம் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படும் போது மிகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உங்களை அதிகமாக வாலிப பிள்ளைகள் மேல அதிகமாக கவனம் செலுத்துறேன். சில காரியங்களை நான் கடிந்து கொள்கிறேன், சில காரியங்களை எச்சரிக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் இன்னும் வளர வேண்டும் என்பதற்காக, இன்னும் நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, இன்னும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போதுதான் சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் மூலமாய் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் மூலமாய் சபை ஆசீர்வதிக்கப்படும், உங்க மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதனால மிக கவனம் உள்ளவர்களாய் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த வாரத்துல கடைசியாக முடித்த பகுதியிலிருந்து நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசித்து நாம் தியானித்தோம். அதே வேத வசனத்தை நாம் திரும்பமாக வாசிக்க போகிறோம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனைகளையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த பகுதியை நாம் கடைசியாக நாம் வாசித்து தியானித்தோம். வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவி. இது 7 விதமான ஆவிகளை குறித்து இந்த இடத்துல ஜோடி ஜோடியாக எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக கர்த்தருடைய ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜோடி ஜோடியா இருக்கிறது. இந்த ஜோடி ஜோடியா இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் அருளும் ஆவி. அப்போ அறிவு எங்கே இருந்து துவங்குகிறது என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுதலில் இருந்து துவங்குகிறது. அறிவு எங்கே இருந்து துவங்குகிறது? கர்த்தருக்கு பயப்படுதலில் இருந்து துவங்குகிறது. அறிவு படிப்பிலே அல்ல. படிப்பு தேவை, நல்லா படிக்கணும். ஆனால் இந்த படிப்பறிவை காட்டிலும் தேவ ஞானத்தின் அறிவு அவனை மேலே கொண்டு போய் சேர்க்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அவசியமானது. கர்த்தருடைய ஞானம் தான் நம்மை உயர்த்தும், படிப்பு உயர்த்தும். தேவ ஞானம் கூட இருக்கும்போது, தேவ ஆவியானவர் கூட இருக்கும்போது அது உங்களை உன்னதமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. குடும்பத்திலும் சரி, தொழிலும் சரி, நீங்க செய்கிற வியாபாரத்திலும் சரி, எந்த காரியத்திலும் தேவ ஞானமும் தேவனுடைய அறிவும் இருக்கும்போது அது உங்களை உன்னதமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எதை கொடுக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுவது எதை கொடுக்கிறது? அறிவை கொடுக்கிறது. அறிவை எதை எந்த இடத்துல எந்த நேரத்துல செய்ய வேண்டும் என்பதை எதை உணர்த்துகிறது? இந்த அறிவு உணர்த்துகிறது. தேவ ஆவியானவர்களோடு கூட இருக்கும் போது. அல்லேலூயா. இப்படியாக பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து, தேவனாகி இயேசு கிறிஸ்து, கடவுளாகி கர்த்தர் இந்த பூலோகத்திற்கு மனிதனாய் வந்த போதும் அவரும் எப்படி இருந்தால்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்தால். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அல்லேலூயா. அதுதான் மத்தியில் இந்த சுவிசேஷ புஸ்தகத்துல வாசிக்கிறோம். 26ஆம் அதிகாரத்துல 39ஆம் வசனத்தை கடைசியாக நான் வாசித்து முடிச்சோம். மத்தேயு 26:39 வாசிக்கலாம். சற்று அப்புறம் போய் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுள். ஏன் விருப்பம்? என்ன விருப்பம்?
இந்த சிலுவையின் பாடுகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று. இதற்கு ஏதாவது மாற்று வழி இருக்குமா? இதற்கு இணையான வேற வழி இருந்தா இந்த ரட்சிப்பை கொடுக்கிறதுக்கு இருக்க? நான் தான் கல்வாரி சிலுவையில மறிக்கிறோமா, நான் தான் அந்த பாடு அனுபவிக்கிறோமா அப்படின்னு இயேசு கிறிஸ்து விரும்பி பிதாவிடத்தில் கேட்கிறாரு. ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, யாருடைய சித்தத்தின்படி? பிதாவினுடைய சித்தத்தின்படி. இன்னைக்கு நாம் நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சில நேரங்கள் நம்முடைய விருப்பத்தை வைக்கிறோம், நம்முடைய ஆசைகளை வைக்கிறோம், நம்முடைய காரியங்களை வைக்கிறோம். ஆனால் தேவன் ஒரு காரியத்தின் வழியால் நம்மை நடத்தி கொண்டு போகிறார் என்றால் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அது உன்னதமான ஆசீர்வாதமாக இருக்கும், அது மேன்மையான ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ இன்னொரு வசனத்தை காட்டுறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்புவோம். அப்போஸ்தலர் 9, அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. மல்டிபிளை பெருகுது. பெருக்க வரும்போது சில குறைபாடு ஏற்படுதுன்னு சொல்றாங்க. பெருக்க நிறைய கூட்டம் வந்துச்சுன்னா சமாளிக்க முடியாது. நிறைய கூட்டம் வந்தால் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்ய இல்லை. ஆனால் இங்கே சபை பெருகிற போது சமாதானம் இருந்தது, பக்தி விருத்தி இருந்தது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, இன்றைக்கு அறிவியல் வளர்ந்துருச்சு, இன்றைக்கு கலாச்சாரம் வளர்ந்துருச்சு, இன்னைக்கு மாடர்ன் வாழ்க்கை வாழ்றோம். இன்னைக்கு என்ன வாழ்க்கை இருக்குது? ரொம்ப மாடர்னான வாழ்க்கை. ட்ரெஸ், நடை, உடை, என்னது முடி வெட்டுறது, இனி என்னென்னமோ வித்தியாசமாய் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த வித்தியாசமான வாழ்க்கை வளர்ந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபையிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எவ்வளவு உன்னதமான ஆசீர்வாதத்துக்கு நீங்க போகலாம், நல்ல மேன்மையான இடத்துக்கு நீங்க போகலாம். ஆனால் எங்கே போனாலும் நீங்கள் எதற்கு பயப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படணும், தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படணும், தேவனுடைய வசனத்துக்கு பயப்படணும். பயப்படுறது என்ன? அப்படி நடுங்கிட்டு அவர் வந்த உடனே ஹெட் மாஸ்டரை பார்த்து பயப்படுறது போல, ஒரு பிரின்சிபலை பார்த்த உடனே பயப்படுறது போல, உங்க ஒரு ஆசிரியரை பார்த்து பயப்படுறது போல, ஒரு திருடனை பார்த்து பயப்படுகிறது போல, இல்லைன்னா நீங்க உங்க வீட்டுக்காரரை பார்த்து பயப்படுறது போல சிரிக்கீங்க. வீட்டுக்காரரை பார்த்து பயப்படுற சொன்னோன்னு சிரிக்கிறாங்க. நாங்க எந்த காலத்துல பார்த்து பயந்தோம்? அவதான் நம்மளை பார்த்து பயப்படுகிறது போல அல்ல. அந்த விதமான பயத்தை குறித்து இங்க சொல்லல. இங்கே பயம் என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதை குறிக்கிறது, தேவனுடைய சித்தத்தை செய்கிறதை குறிக்கிறது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறதை குறித்து இந்த பயம் சொல்கிறது. அப்போ அந்த ஆதி திருச்சபை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொருவருக்கும் இருந்தது. சபை பெருகிச்சு. 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், பட்டணங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், கிராமங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். எவ்வளவு சபைகள் பெருகினாலும் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மட்டும் என்ன செய்யல, குறைந்து போகவில்லை, அது படுகி பெருகினது. அதைத்தான் வசனம் சொல்கிறது. அது என்ன செய்ததா? படுகி பெருகினது. கடந்த வாரத்துல சொன்ன புருஷன் மனைவி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து சொன்னேன். தேவன் என்னை பார்க்கிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். எத்தனையோ பெண்கள் மத்தியில் நீங்க வேலை செய்யலாம், எத்தனையோ ஆண்கள் மத்தியில் நீங்க வேலை செய்யலாம், எத்தனையோ பெண்கள் மத்தியில் நீங்க படிக்கலாம், எத்தனையோ இடத்துல இருக்கு. ஆனால் எந்த இடத்துல இருந்தாலும் எதற்காக பயப்பட வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறது. தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நேற்றைய தினத்தில் வாழ்வர்களுக்கு அதைத்தான் சொன்னேன். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்திருந்தால், உத்தமனாய் தன்னை காத்துக் கொண்டால், தேவன் அந்த எகிப்து தேசத்திற்கு அவனை அதிபதியாய் உயர்த்தினார். ஆனால் சிம்சோனை கர்த்தர் தனக்கென்று ஏற்படுத்தினார். அவனுடைய பிறப்பு அதிசயமாக இருந்தது. இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காகவே கர்த்தர் அவனை படைத்தார், அவனை நசரேனாக அவனை உண்டாக்கினார். எல்லாம் அவனுக்கு இருந்தது. அவன் எல்லாரையும் கொன்று போகிறவனாக இருந்தான். அவனுடைய யுத்தத்துல அவனை ஒருவனும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு பலன், கர்த்தருடைய பலன் அவனுக்கு இருந்தது. ஆனால் அவன் வேசியின் இடத்துல போனபடினாலே, தவறான வாழ்க்கை வாழ்ந்தபடினாலே கர்த்தருடைய பலன் அவனை விட்டு விலகி போனது.
அப்ப நாம் எதை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குன்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள நம்முடைய குடும்பத்துக்குள்ளும் அதிகமாய் பெருகிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம் 1 பேதுருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். பட்சபாதம் இல்லாமல் அவன் அவருடைய கிரியைகளின்படி பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். எங்க இருந்தாலும் யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். இன்னைக்கு இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனாலதான் என்ன செய்யறாங்கன்னா, துணிகரமான காரியங்களை செஞ்சுட்டு வர்றாங்க, துணிகரமா பாவம் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தையும் மன்னிப்பாரு, எல்லா பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஒப்பு கொடுக்குறாங்க, ஜெபம் பண்றாங்க. ஆனா திங்கட்கிழமையில இருந்து அவருடைய பழைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் தொடர்ச்சிக்கிட்டே போகுது. ஆனா வசனம் சொல்கிறது, நாடோறும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருங்க. எங்க இருந்தாலும் சரி, எங்க யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு. 18வது வசனத்தை வாசிங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கையிலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாக்கிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் மாசற்ற குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. எதுக்கு நான் கர்த்தருக்கு பயப்படணும்னா, உங்களுடைய மீட்பு இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது. உங்களுடைய பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது. பாவத்திலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது. இன்னைக்கு நாம் உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டானது. அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினால இவ்வளவு பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அதனால நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், கர்த்தருடைய பயந்து கிடக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லை என்றால் நாம் தேவனுடைய சாயலாக இருக்க முடியாது. தேவனுடைய சாயலாக இருக்கிறேன் என்று சொன்னால் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருக்க வேண்டும். நான் தேவனுடைய சாயலை தைத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறோம், தேவனுடைய சாயல் எனக்குள் இருக்கிறது என்று சொல்கிறோம். அப்ப தேவனுடைய சாயல் எனக்குள் இருக்குமானா நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? கர்த்தருக்கு பயந்தவனாக இருக்க வேண்டும். அப்ப எனக்குள்ள இருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும், எனக்குள்ள இருந்து தேவனுடைய குணாதிசயங்கள் வெளிப்பட வேண்டும், எனக்குள்ள இருந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வெளிப்பட வேண்டும். நேற்று தினத்தை வாழ்வுக்கு கருத்தர் சொன்னேன். இயேசு கிறிஸ்து கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்க? பரிசுத்தராய் இருங்க. அப்ப இருக்க முடியும், பரிசுத்தமா இருக்க முடியும்னு சொல்றதுனால சொல்றாரு, நீ பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை என்ன செய்வதில்லை? தரிசிப்பதில்லை. கடவுளை பார்க்க முடியாது. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வந்து நீங்க உட்கார முடியாது. வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தெளிவா பைபிள் சொல்லுது. இயேசு பாவத்தை மன்னிப்பாரு அப்படின்னு இல்லை. நேற்று தினத்தில் வசனத்துக்கார எபிரேயர் புத்தகத்தில் வாசித்து காட்டின ஏசா தான் விரும்பியும் மனம் திரும்புவதை விரும்பியும் ஆசீர்வாதத்தை விரும்பியும் அவன் பெற்றுக்கொள்ளாமல் போனான். என்று சொன்னால் அவன் கிருபையை இழந்து போனான். நீங்களும் அந்த கிருபையை இழந்து போகாதிருங்கள் என்று எழுதுற எபிரேயர் வாக்கியம். ரொம்ப கவனமா இருக்கணும் வசனத்துல. இந்த வாழ்க்கை ரொம்ப கவனமான வாழ்க்கை. ஏதோ வந்தோம் போனோம் வாழ்க்கிறது இல்ல. மிக கவனமாக கர்த்தர் நமக்கு கிருபையாக மீட்பை கொடுத்திருக்கிறார், கிருபையாய் ரட்சித்திருக்கிறார், கிருபையாய் கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம், ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம், பரலோகராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இப்போ இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் வசனம். மிகுந்த கவனத்தோடு ஒரு வாழ்க்கை நடத்தணும். எதை செய்தாலும் கர்த்தர் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்கள், என்னுடைய பார்வை, என்னுடைய நடக்கை, என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே யாருக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். அந்த கிருபை உன்னை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னா, உங்க கிருபை உங்களை விட்டு விலகிடுச்சுன்னு சொன்னா
நாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது. ஏசா அவன் அழுதும் விரும்பினான், கிடைக்கல, கிடைக்கல. ஏனென்றால் அவன் கிருபையை இழந்து போனான், கிருபை இழந்து போனான். ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, நீங்கள் கிருபை இழந்து போகாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற நாடோறும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். வாலிப பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான பாவ காரியங்கள் உங்களை கிராஸ் பண்றதா இருக்கும். உங்க கண்ணு முன்னால வந்து நிக்கிறதா இருக்கும். எல்லாம் வரத்தான் செய்யும், வராம இருக்காது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நான் கண்ணை மூடிட்டே நடக்க முடியாது. எல்லாமே வரும், எல்லாமே இச்சைகள் வரும், எல்லாம் செய்து பார்க்கணும்னு தோணும், எல்லாத்தையும் பார்க்கணும்னு தோணும். ஆனால் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் சொல்லி அந்த நாட்களில அந்த இடத்துல நீ தப்பிச்சிட்டேன்னா வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீ தேவனுக்காக வைராக்கியமா நின்னா, நீ தேவனுக்காக கர்த்தருடைய வாழ்க்கைக்காக நின்னா, கர்த்தர் பாப்பாரு, என் மகன் எனக்காக நிற்கிறான், என் மகன் எனக்காக நிற்கிறான், அவனை நான் ஆசீர்வதிக்கணும், அவனை நான் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பான். அல்லேலூயா. மிக கவனமா இருங்க. அப்பா அம்மா சொல்றதை கீழ்ப்படிங்க, அப்பா அம்மா சொல்றதை கீழ்ப்படிங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, சபைக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. 3 நேரம் நல்ல கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. ஏதோ ஏதோ சும்மா வரல பணம். ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைக்கிறாங்க, கடினமாக உழைத்து உங்களை படிக்க வைக்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்குற பணத்தை, உங்களுக்கு செலவு கொடுக்குற பணத்தை நீ ஞானமாக பயன்படுத்த வேண்டிய அவசியமா இருக்கு. அதை எல்லாத்துக்கும் கணக்கு உபயோகிக்கணும். அல்லேலூயா. ஞானமாய் செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமைக்காக சொல்றேன், நான் இந்த இடத்துல நிக்கிறேன், கர்த்தர் மேல் வைத்த பெரிய கிருபை. அல்லேலூயா. இந்த இடத்துல நிக்கிறதுக்கு எனக்கு எந்த விதத்திலும் தகுதியே இல்லை. ஆனா உறுதியா சொல்லுவேன், தகுதி இல்லை. ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் சொல்றேன், உங்களுக்கு நல்ல சட்டம் இருக்கு, நல்ல பேண்ட் இருக்கு, 3 நேரம் சாப்பாடு இருக்கு. வாரத்துல 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ தோசை சாப்பிட்றீங்க, பரோட்டா சாப்பிட்றீங்க, சிக்கன் ரைஸ் சாப்பிட்றீங்க, நல்லா இருக்கிறீங்க. நான் 5 வயதுல விடுதிக்கு போனேன், ஹாஸ்டல் போனேன். எத்தனை வயசுல? 5 வயசுல. தலை எப்படி சீவணும்னு தெரியாது, ட்ரெஸ் எப்படி போடணும்னு தெரியாது. முதல்ல நான் சொல்றதுக்கு வெட்கப்படலை, எங்க அப்பா ஒரு நிக்கர் வாங்கி கொடுத்தாரு. எங்க அப்பா என்ன வாங்கி கொடுத்தாரு? நிக்கர் வாங்கி கொடுத்தாரு. நீ வாலிப பிள்ளைகளை அறிந்து கொள்வதற்காக சொல்றேன், நிக்கர் வாங்கி கொடுத்தாரு. அந்த நிக்கரை எப்படி போடணும்னு தெரியாது. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? சிரிக்கிறதாலும் சரி, நான் அதை வெட்கப்படாம சொல்றேன், யூனிஃபார்ம் ட்ரௌசர் போட்டு அதுக்கு மேல நிக்கர் போட்டேன். யூனிஃபார்ம் ட்ரௌசர் போட்டு, ஏன்னா நிக்கர் வாங்க தெரியணும்ல. நம்ம என்ன நினைப்போம், நான் வாங்கினது நான் போட்டு இருக்கிறது யாருக்கு தெரியணும். அதனால யூனிஃபார்ம் போட்டு அதுக்கு மேல நிக்கர் போட்டு ஸ்கூலுக்கு போனேன். அப்புறம் தான் டீச்சர் சொன்னாங்க, இப்படி போடக்கூடாது கலெக்டரா அப்படின்னு கரெக்டா வச்சேன். ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, எங்க அம்மா இல்லை. எங்க அப்பா என்னை கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்துட்டாரு. எனக்கு எந்த விதத்திலும் பராமரிப்பு இல்லை. ஹாஸ்டல் சாப்பாடுன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி. இப்பமாவது கவர்மெண்ட்ல இருந்து வந்து விசிட் பண்றாங்க, ஹாஸ்டல் எப்படி சாப்பாடு போடுறாங்க, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க. அந்த காலத்துல பச்சரிசி கஞ்சி தான் சாப்பிடுவோம். கஞ்சி தான், காலையில பூரா கஞ்சி தான், மத்தியானம் சத்துணவு சோறு, சாயந்தரம் ஆனா சோறு புளி தண்ணி, இவ்வளவுதான். இன்னைக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த கடினமான சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், இயேசு கிறிஸ்துவை நம்பினேன். உங்களுக்கு நல்ல சாப்பாடு இருக்குது, நல்ல ட்ரெஸ் இருக்குது, நல்ல கர்த்தர் உங்களுக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கு, நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறேன். நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஃபேனுக்கு அடியில் தூங்கினதில்லை, ஃபேனே கிடையாது. ஹாஸ்டல்ல எங்கேயும் ஃபேன் கிடையாது, ஹாஸ்டல்ல எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது, நல்ல ட்ரெஸ் போட முடியாது. நீங்க வெட்டுறீங்க ஸ்டைலா முடி, அப்படியெல்லாம் வெட்ட முடியாது. வருவார் ஒரு முத்தையான ஒரு அண்ணன், வந்து உட்கார்ந்த உடனே இப்படி ஒரு வெட்டு, இங்கிட்ட ஒரு வெட்டு, ஓடுற நட்டி விட்டுறாரு. ஒரே வெட்டு தான்,
ரஜினிகாந்த் ஸ்டைல் பண்ண முடியாது, கமலஹாசன் ஸ்டைலும் பண்ண முடியாது. எந்த ஸ்டைலும் கிடையாது. நல்ல ட்ரெஸ் கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, எதுவுமே இல்லை. உங்களை தாழ்மையா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுப்பா, என்னை இதுவரைக்கும் படிக்க வச்சிருக்கீங்க, நன்றி ஆண்டவர். எனக்கு உங்களை போல ஒரு அப்பா அம்மா கிடைச்சிருந்தா, எனக்கு உங்களை போல ஒரு நல்ல குடும்ப வீடு கிடைச்சிருந்துச்சுன்னா, உங்களை போல எனக்கு ஒரு அந்த காலத்துல சிக்கன் ரைஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா, நான் இன்னும் நல்லா படிச்சிருப்பேன். அல்லேலூயா. உண்மையிலே சொல்றேன், ஆண்டவர் எனக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அல்லேலூயா. ஆனா படிப்பறிவு தான் எனக்கு கம்மியை தவிர தேவன் ஞானம் எனக்குள் அதிகமாக இருக்கு. அல்லேலூயா. நான் அதிகமாக விரும்புவேன் ஆங்கிலத்துல பேச வேண்டும் என்று சொல்லி. அதுக்காக ஆங்கிலத்திலான என்ன சொல்றது, மெசேஜை கேட்கறது உண்டு, ஆங்கில படங்களை பார்க்கறது, எப்படியாவது பார்த்தாலும் இங்கிலீஷ் பேசுறோம்னு. ஆனா ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே தெரியல. ஆனால் கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். இது தேவன் மேல் வைத்திருக்கிற கிருபை, தேவ கிருபை. அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், ஆண்டவர் நல்ல கிருபையை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். வசனத்துக்கு நிறைய வருவோம். யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 28 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோபு 28:28. இது ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சத்தம் வாசிங்க வசனத்தை. அவங்களுடைய சத்தம் வாசிங்க. மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். இப்ப இந்த ஞானம் எங்கே இருந்து துவங்குகிறது? இந்த ஞானம் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுதலில் இருந்து ஆரம்பிக்கிறது. யார் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிறானோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறானோ, கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிற பயப்படுறானோ, உண்மையா இருக்கிறானோ, நீதியை செய்கிறானோ, அவனுக்கு தேவன் என்ன கொடுக்கிறார்? புத்தியை கொடுக்கிறார். பொல்லாப்பை விட்டு விலகுவது, எதெல்லாம் பாவம்னு தெரியுதோ, எதெல்லாம் அக்கிரமம் தெரியுதோ, எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லான்னு தெரியுதோ, எதெல்லாம் தேவன் அருவருக்கிறான்னு தெரியுதோ, அதையெல்லாம் விட்டு நீ விலகுறா, உனக்கு புத்தி வந்துடும். நல்லா படிச்சுட்டு போனேன் பாஸ்டர், நல்லா படிச்சுட்டு போனேன், பரீட்சையில போய் எல்லாமே மறந்துச்சு. ஏன்னா அங்க புத்தி வேலை செய்யல. சில சொல்ற நல்ல படிக்கிறவர்கள், நான் 2002 நினைக்கிறேன், 2002 ஒரு நண்பரை சந்தித்தேன். அப்பொழுது பொறியியல் கல்லூரி இன்ஜினியர் BE படிச்சிருந்தா பெரிய படிப்பு. 2002 BE இன்ஜினியரிங்னா பெரிய படிப்பு. அவர் படிச்சு முடிச்சுட்டு ஆரப்பாளையம் கிராஸ் ரோட்ல அரிசி கடை வச்சிருந்தார். என்ன BE இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்னு அரிசி கடை அரிசி வித்துட்டு இருக்கிற அப்படின்னா, படிப்பு இருக்கு ஆனா என்ன இல்ல, வேலை. ஆண்டவர் படிப்பையும் கொடுத்து நம்மளை உயர்த்தி வைக்கிறாரு, மேன்மைப்படுத்துறாரு, நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். பேதர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஞானியாய் மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பவித்ரா உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியல. பவித்ராவுக்கு ஆனாவனாதான் தெரியுமே தவிர ஒன்னும் வாசிக்க தெரியாது. ஒண்ணு என்ன செய்யாது, வாசிக்க தெரியாது. 9ஆம் வரைக்கும் வந்துட்டான். 10வது ஸ்கூல்ல போய் சண்டையும் போட்டு பார்த்தேன், அவன் சேர்க்கவே முடியாதுன்னு நினைக்க விட்டான். அப்புறம் உட்கார்ந்து மெர்சிஸ்ட் தான் உட்கார்ந்து அவளுக்கு எழுத்து சொல்லி கொடுத்தாங்க. கர்த்தர் வாசி, கர்த்தர் ஒன்னா வாசிக்க சொல்லி கொடுத்து இன்னைக்கு பைபிள் முழுதையும் வாசிக்கிறா. அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம். அல்லேலூயா. ஞானம் பேதைகளை ஞானியாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. தரித்திரனை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. பலம் இல்லாதவனை பலப்படுத்துகிறவனை மாற்றுகிறது. எதுக்கு சொல்ல? கர்த்தருக்கு பயப்படும் போது. இந்த கர்த்தருக்கு பயம் எப்படி பார்த்து வர்றதில்லை. நீங்க தனிமையா இருக்கும் போது என் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த அறிவு வேலை செய்ய பார்த்தீங்களா, அதான் கர்த்தருக்கு பயம். ஐயோ, கர்த்தரை பார்த்திருக்க அந்த பாவத்தை செய்யக்கூடாது, என் சிந்தனைகள் அந்த பாவத்தை செய்யக்கூடாது, என் செயல்கள் அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்ற அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்துருச்சுனாலே போதும், தேவன் உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். இங்க வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. பொல்லாப்பை விட்டு நீங்க தான் விலகணும்.
அல்லேலூயா. பொல்லாப்பு நீங்க தான் விலகணும். எதெல்லாம் பொல்லாப்புன்னு தெரியுதோ, எதெல்லாம் பாவம் தெரியுதோ அதை விட்டு நீங்க தான் விலகணும். இது நமக்கு தேவையில்லாதது, இது நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாது. நீங்க தான் அதை தூக்கி போட்டு இந்த பக்கம் வரணும், பரிசுத்தத்துக்கு நேராக வரணும், தேவனுடைய கீழ்ப்படிதலுக்கு நேராக வரணும், தேவனுடைய சத்தியத்துக்கு நேராக வரணும். என்ன செய்வது பாஸ்டர், நான் விழுந்துட்டேன், எல்லாரும் சேர்ந்த, நான் மட்டும் மனுஷன் தானே, நானும் வாலிப பிராயத்தில் இருக்கேன்னு, நானும் வாலிப தானே, நான் என்ன செய்யறது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருடைய அற்புதத்தை, அதிசயத்தை, ஆச்சரியமான காரியங்களை நம்ம இழந்து போயிடுவோம். இப்ப கர்த்தருக்காக வைராக்கியம் நான் யோசிப்பு, தேவன் என்னை பார்த்து கொண்டிருந்த பாவம் செய்வது எப்படி என்று கேட்டான். நம்ம என்ன கேட்கிறோம், பாவம் செய்யாமல் இருப்பது எப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். பாவத்தை விட்டு விலகுகிறவனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். பாவத்தை விட்டு விலகுகிறவனுக்கு கர்த்தர் பலனாய் இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு அந்த விடுதலை தாரும்னு சொல்லும்போது கர்த்தர் அவருக்கு பலனை கொடுத்து அதை தப்பி போவதற்கான கோட்டை உண்டாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார். அப்ப நீங்க தான் முடிவெடுக்கணும், இது தேவனுக்கு பிரியம் இல்லாதது, இது தேவனுக்கு சித்தம் இல்லாதது, தேவன் அருவருக்கிறது என்று சொல்லி நீங்க பயந்து கர்த்தரை வார்த்தைகளை திரும்பும் போது கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவராய். ஒரு சில வசனத்தை வேகமாக வாசிக்க முடிவரும். ஒரு சங்கீதத்தின் புஸ்தகம் 111வது சங்கீதம், சங்கீதம் 111 10வது வசனத்தை வாசிப்போமா? 10வது வசனத்தை, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவரும் நற்புத்தி, நல்ல புத்தி உண்டு, நல்ல புத்தி உண்டு. சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே, சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவனுக்கு நல்ல புத்தி வரும், நல்ல புத்தி வரும். உங்களுக்கு நல்ல புத்தி வரணும்னா நிறைய நேரங்களை புத்தி இல்லாம செஞ்சிடல, புத்தி இல்லாம குடும்பத்தை நடத்துறல, புத்தி இல்லாம காரியத்தை நிறைய செஞ்சுட்ட, ஐயோ புத்திரமா செஞ்சுட்டனே, இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்றல. அப்ப நீங்க கர்த்தருக்கு பயந்துட்டோம்னா ஞானம் வந்துடும், நல்ல புத்தி வந்துடும், நல்ல அறிவு வந்துடும். நீதிமொழிகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம், திருமண வசனம் சொல்லுகிறது, நீதிமொழி 1:7, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை என்ன செய்யறாங்களா, அசட்டை பண்றாங்க. மூடர் யாரோ கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவன் ஞானத்தை பெற்றுக் கொள்கிறான், அறிவை பெற்றுக் கொள்கிறான், புத்தியை பெற்றுக் கொள்கிறான். சிலர் என்ன செய்யறாங்க, ஞானத்தை புத்தியை அசட்டை பண்றாங்க. என்ன சொல்றாங்க, இந்த வயசுல அனுபவிக்காம யாரோட அனுபவிக்க போறாங்க, இந்த வயசுல உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா எப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கும், இந்த வயசுல உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா உனக்கு எந்த காலத்துல கேர்ள் ஃப்ரெண்ட், கல்யாணம் ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்குமா, கிடைக்காது. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோ, ஜாலியா சுத்திக்கோ, நீ தப்பிச்சிடலாம். என்ன செஞ்சலாம், தப்பிச்சிடலாம். உனக்கு பொழுது போகணும்ல, உனக்கு காலேஜ்ல என்ன போகணும், பொழுது போகணும், உன் வாழ்க்கைக்கு ஒரு பொழுது போகணும், உனக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும். உங்களோட பேசுறதுக்கு யாருமே இல்லை. அப்பா பேசுனா பைபிள் படிச்சேன்றாரு, அம்மா பேசுனா ஜாப் பண்ணேன்றாங்க. ஆனா கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ பேசுனா அதை பத்தி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணு, என்ன சாப்பிட்ட, இதைத்தானே பேசுறாங்க. இத வசனம் சொல்கிறது, புத்தி, இந்த அறிவு என்ன செய்கிறது, பாவத்துக்கு நேராக கொண்டு போகுது. யார் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்ன படிச்சாலும் சரி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் குறைஞ்ச படிக்கிறேங்க, என்ன பண வசதி இருந்தா நான் அந்த படி படிச்சிருப்பேன். என் எங்க அப்பா அம்மா வந்து அந்த காலத்துல சேர்த்திருந்தா நான் நல்லா படிச்சிருப்பேன். உங்களுக்கு என்ன படிப்பை கர்த்தர் கொடுத்துக்கிறாரோ அந்த படிப்பை நல்லா படிங்க. அல்லேலூயா. அத ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அதே போல உங்களுக்கு என்ன கர்த்தர் வேலையை கொடுத்திருக்கிறாரோ அதை சந்தோஷமா முழு மனசா செய்யுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன புருஷனை கொடுத்திருக்கிறாரோ அந்த புருஷன் சந்தோஷமா இருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு என்ன மனைவியை கொடுத்திருக்கிறாரோ அந்த மனைவிக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்ப நீங்க மாத்தணும்னு நினைச்சாலும் மாத்த முடியாது. அல்லேலூயா. மாத்துறதுக்கு இங்க எந்த விதமான சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா ஒரு மாதிரி தெரியுது. இன்னி ஒண்ணு செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஏற்ற துணையை தருவேன்னு சொன்னாரு, உங்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா.
ஏற்ற துணை. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஏற்ற துணை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த வேலைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறவர். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதத்தில் வேகமா பார்க்கலாம். சங்கீதம் 19வது சங்கீதம் 3வது வசனத்தை பார்ப்போமானால், சங்கீதம் 19:9, சங்கீதம் 19:9 வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா. இன்றைக்கு இந்த ஒரு வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம்னு சொன்னேன். இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை சுத்திகரிக்கிறது. என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. அந்த வசனம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம். உங்களை சுத்தம் பண்ணிடும். கர்த்தருக்கு நீ பயப்பட ஆரம்பிச்சிட்டேன்னா தேவையில்லாத எண்ணங்கள் வராது, தேவையில்லாத சிந்தனைகள் வராது, தேவையில்லாத பார்வைகள் வராது. நீ யாரை பார்த்தாலும், எத்தனை வயசுல பார்த்தாலும் அது உனக்கு சகோதரனாக தெரியும், அது உனக்கு சகோதரியா தெரியும். நீ வேலை செய்யற இடத்துல உண்மையா இருப்ப, கர்த்தர் கொடுத்த வேலையில உண்மையா இருப்ப, பரிசுத்தமா இருப்ப. அது ஏனென்றால் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. வீட்டுல ரெஸ்ட் ரூம் கிளீன் பண்ணணும்னா என்ன போடுவீங்க? ப்ளீச்சிங் பவுடர். என்ன போடுவீங்க? ப்ளீச்சிங் பவுடர் போடுவீங்க. ப்ளீச்சிங் பவுடரை போட்ட உடனே போட்டு 2 நார வச்சோ இல்ல விளக்கு மாற வச்சோ 2 தேய்ச்ச உடனே என்ன செய்யுது? அந்த பாசம் எல்லாம் போயிடுது. அப்படிதானே? அந்த அழுக்கு கரையெல்லாம் என்ன செஞ்சிருது? போயிடுது. என்ன செஞ்சிருது? அழுக்கு கரையெல்லாம் என்ன செஞ்சிருது? போயிடுது. சரிங்களா? கவனிங்க, என்ன கவனிங்க. அழுக்கு கரையெல்லாம் போயிடுது. அதே போலதான் நீ கர்த்தருக்கு பயப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற, இருதயத்தில் இருக்கிற, சிந்தனையில் இருக்கிற இந்த பொல்லாத கரைகள் எல்லாம் வெளியேறும். அல்லேலூயா. நீங்க பாஸ்டர் எப்படி பாஸ்டர் இதை மேற்கொள்றது, எப்படி பாஸ்டர் இதை ஜெயிக்கிறது? கர்த்தருக்கு பயந்தா போதும். எல்லாவற்றையும் நீங்களாக ரட்சிக்கப்பட்டுருவீங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் பரிசுத்தமா காத்துக்கொள்வீங்க. உங்க வேலையில, உங்க தொழில, உங்க வியாபாரத்துல எதை செய்தாலும் கர்த்தருக்கு பயப்படும். கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். தேவனுக்கு பிரியமானது செய்யணும், தேவனுக்கு சித்தமானது செய்யணும், அவருக்கு பிரியமானது செய்யணும். அதான் சொல்றாரு புத்தி. அது என்ன செய்கிறது? நம்மை சுத்திகரிக்கிறது, சிந்தனைகளை சுத்திகரிக்கிறது, இருதயங்களை சுத்திகரிக்கிறது, உங்களுடைய எண்ணங்களை சுத்திகரிக்கிறது, உங்களுடைய பார்வையை சுத்திகரிக்கிறது. இன்னைக்கு அநேக இடத்துல விழுந்து போய் தன்னுடைய ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் பதவிகளையும் பணத்தையும் எல்லாவற்றையும் இழந்து ஒரு சாதாரண மனிதனாக நிற்க வைக்கிறது. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சங்கீதத்தின் புஸ்தகம் 25வது சங்கீதத்துக்கு வருவோம். நிறைய வசனத்தை உங்களுக்கு காட்டணும் விரும்புகிறேன். சங்கீதம் 25 12ல இருந்து வாசிப்போம். 12ல இருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதனுக்கு தாம் தெரிந்து கொண்டிருக்கிற வழியை போதிப்பார். அவருடைய வழியை காண்பிப்பாரு. அல்லேலூயா. யாருடைய வழியை காட்டுவாரு? அவருடைய வழியை காட்டுவாரு. எப்படி நடக்கணும் வழி காட்டுவாரு. நீ கூகுள் மேப்ல போட்டா சில நேரம் தப்பா வழி காட்டிடு. எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கா? கூகுள் மேப் போட்டு தப்பா போன அனுபவம் இருக்கா? எனக்கு இருக்கு. நான் ஒரு இடத்துக்கு மேப் போட்டா அது ஒரு காட்டுக்குள்ளே விட்டுருச்சு. நான் சொல்றேன் இல்லம்மா, வீட்டுல ஏதாவது சொல்றாங்க, இல்ல வேற எங்கேயோ போகுது வண்டி, வேற எங்கேயோ இல்ல கூகுள் மேப் பார்த்துட்டு போறோம், கரெக்டா தான் போறோம். போயிட்டு நடு காட்டுக்குள்ள போய் நிக்குது வண்டி. அப்போ ஒருத்தர் போறவர்கிட்ட கேட்க, சார் நீங்க 18 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டீங்க அந்த ஊர்ல இருந்து, அது வேற ரூட், நீங்க வேற ரூட்ல வந்துட்டீங்க. ஆனா கூகுள் மேப் எதை தான் காட்டு? திரும்பவும் அந்த ஊரை தான் காட்டு. ஒன்னு கூகுள் மேப் ஆஃப் பண்ணிட்டு திரும்பியாச்சு. சில நேரங்கள் கூகுள் மேப் ஒரு தவறாக வழிகாட்டும். இந்த உலகத்தில் மனிதர்கள் தவறாக வழிகாட்டுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் வழிகாட்டுதல், அவருடைய வழியை நமக்கு காட்டுகிறார். அந்த வழி செம்மையான வழி, அந்த வழி ஆசீர்வாதமான வழி, அந்த வழி மேன்மையான வழி, அந்த வழி உன்னதமான வழியை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவாரு. யாருக்கு காட்டுறேன்னு சொல்றாரு? கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களுக்கு காட்டுறேன். ரோட்ல போராள் வரங்களும் காட்டுறேன், ரோட்ல போராள் வரங்களும் காட்டல. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ,
யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தியத்தில் நடக்கிறாங்களோ அவர்களுக்கு தம்முடைய வழியை காட்டுகிறார். மகனே, இது நடக்காதப்பா, இங்க போகாத, இது பொல்லாத இருதயம், இந்த பிள்ளைகிட்ட நீ பேசாத, இந்த சிஸ்டர்கிட்ட நீ பேசாத, இந்த சகோதரத்தை பேசாத, உன்னை ஏமாத்த போறான், உன்னை தொழில் உன்னை ஏமாத்த போறான், உன்னை வஞ்சிக்க போறான், உன்னை இந்த காரியத்தில் ஏமாத்த. கர்த்தர் சொல்வார், நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையின் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்ல. போகாத, சேராத. இல்லைங்க, என் உயிர் நண்பன் எனக்காக உயிரை கொடுப்பான், ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டான். டீ குடிக்கிறான்னு கேட்பான், ஆனா என்ன வாங்கி தர மாட்டான்? டீயை வாங்கி தருவான். ஆனா உயிரை கொடுப்பேன்னு சொல்லுவான், ஆனா உயிரை கொடுக்க மாட்டான். அவனை நம்பி நாம் பின்னால போய் அநேகத்தை இழந்தவர்கள் உண்டு, வாழ்க்கையை இழந்தவர்கள் உண்டு, குடும்பத்தை இழந்தவர்கள் உண்டு. இது ஒரு பிசாசு. இந்த பிசாசு என்ன செய்யும்? கொள்ளுகிறவனாகவும் அழிக்கிறவனாகவும் உடைய வாழ்க்கையை கெடுக்கிறவனுமா இருக்கிறான். நம்ம ஞானமாய் தப்பித்துக் கொள்ளணும். எப்ப அந்த ஞானம் வரும், எப்ப அந்த அறிவு வரும்? கர்த்தருக்கு பயப்படும் போதுதான் வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் போது ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சொல்ற, போகாத, நீ பேசாத, இந்த ஆட்டை நீ ஸ்கிப் ஆகி போயிடு, இந்த பிசினஸ் இவன்ட்ட பேசாத, இந்த வார்த்தை இவன்ட்ட பேசாத, இந்த காரியத்தை இதை செய்யாத. எப்போனா நாம் கர்த்தரோடு கூட ஒப்புரவா இருக்கும் போது, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார். அந்த வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தம்முடைய தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். 13 வசனம் வாசிங்க. நன்மை தங்கும், சுதந்திரித்துக் கொள்ளும். 14 வசனம். உடன்படிக்கையை தெரியப்படுத்துறார். முதல்ல சொன்ன பாதை காட்டுறாரு, நன்மை செய்யறாரு, நீ என்ன கொடுக்கிறாரு? உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவராக. உடன்படிக்கை நிறைவேற்றுகிறவர். உடன்படிக்கை என்றால் என்ன? தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவாருன்னு வீட்டுல வசனமும் பெருசா தொங்கிட்டு, வீட்டுல சண்டையும் சமாதான குறையும் பிரச்சனையும் கெட்ட வார்த்தைகளும் கெட்ட காரியங்களும் நடந்துட்டே இருந்தா எப்படி இந்த வசனம் வேலை செய்யும்? வேலை செய்யாது, வேலை செய்யாது. நான் கர்த்தருக்கு பயப்படும் போதுதான் அந்த வசனம் எனக்கு என்ன செய்யும்? வேற செய்யாதான் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவருக்கு தம்முடைய வாக்குத்தத்தங்களை என்ன செய்கிறாராம்? நிறைவேற்றுகிறார். அப்படிதான் வசனம் சொல்லுது. உடன்படிக்கையை தெரியும். நான் உடன்படிக்கை பண்ணுறேன். உடன்படிக்கை என்றால் வாக்குத்தத்தம். நான் உனக்கு இதை செய்யறேன், நான் உன் குடும்பத்துக்கு இதை செய்யறேன், உன் தொழிலுக்கு இதை செய்யறேன், உன் வியாபாரத்துக்கு இதை செய்யறேன், உன் படிப்புக்கு இதை நான் செய்யறேன், உன்னுடைய எதிர்காலத்துக்கு இதை செய்யறேன். அவன் வாக்குத்தத்தங்கள் எப்ப நிறைவேறுகிறது சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் மனைவி உங்க கூட வர்றதில்லை, நிறைய நேரங்களில் புருஷங்க கூட வர்றதில்லை, நிறைய நேரங்களில் பெற்றோர்கள் கூட வர்றதில்லை. நீங்க தனியா இருக்கிறீங்க. ஆனா தனியா இருக்கும்போது கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்க சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிற, துக்கத்தை அறிந்திருக்கிற, பாரத்தை அறிந்திருக்கிற, உங்களுடைய காரியத்தை அறிந்திருக்கிற. கர்த்தர் எல்லாத்தையும் ஆராய்ந்திருக்கிறவர். அவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை காட்டுறேன். சங்கீதம் 34 வாங்க. சங்கீதம் 34 11 வாசிங்க. 11 இருந்து. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன். எங்க வாங்க? செவி கொடுங்க. என்ன கொடுங்க? சொல்றத கேளுங்க, சொல்றத கேளுங்க. சொல்றேன், வயசான தாத்தா, டே தம்பி அந்த பக்கம் போகாதப்பா அப்படின்னு சொல்ல. போ பெருசு, நான் டெய்லி இந்த வழியை தான் போறேன், உனக்கு என்ன தெரியும்? அங்க ஒரு பெரிய குழி வெட்டி போட்டிருக்கு, அதான் சொல்றாரு போகாதப்பா அப்படின்னு சொல்றாரு. நம்ம அசட்டை பண்ணி போய் கடைசி எங்க விழுந்து கிடக்கு? குழியில் விழுந்து கிடக்கு. இல்லைன்னா சொல்லுவாங்க, தம்பி இந்த வழியா போகாதன்னு. கடைசியில போன பிறகு அங்க பார்த்தா பாலத்துக்கு தோண்டி போட்டுப்பான், திரும்ப அங்க இருந்து வரணும். சொல்றது என்ன செய்யறது இல்ல, சொல்றது அனைவரும் நம்ம கேட்கலன்னா சில இழப்புகளை சந்திக்க நேரிடும். வார்த்தை சொல்றதை கேட்கணும், வசனம் சொல்றதை கேட்கணும்.
தேவனுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை அதான் சொல்றாரு, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு நான் போதிப்பேன். என்ன போதிக்கிறேன்? 12 நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேசிக்கிற மனுஷன் யார்? இங்க என்ன வச்சிருக்கிறாரா? நன்மை வைத்திருக்கிறார், ஜீவன் வைத்திருக்கிறார், நீடித்த வாழ்வை வைத்திருக்கிறார். இங்க 3 வசனம் வருதா? 3 வார்த்தை வருதா 12 வசனத்துல? என்ன வருது? நன்மை, ஜீவன், நீடித்த நாட்கள். இது எங்க வச்சிருக்கிறாரு? கர்த்தருக்கு பயப்படுதல்ல வச்சிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிதல்ல வச்சிருக்கிறார். வசனத்தை கவனிங்க, வசனத்தை கவனிங்க, வசனத்தை கவனிங்க. நான் சொல்றது வசனத்தை கவனிங்க. வசனம் சொல்லு என்ன வச்சிருக்கிறாரு? நன்மை, ஜீவன், நீடித்த நாட்கள். இதை கொடுக்கிறதுக்கு தான் பிள்ளைகளை வந்து எனக்கு நீங்கள் செவி கொடுங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் நான் உங்களுக்கு போதிப்பேன்னு சொல்றேன். இப்ப நமக்கு என்னென்ன வேணும்? நன்மை வேணும், ஜீவன் வேணும், நீடித்த நாட்கள் வேணும். அப்படிதானே? எல்லாருக்கும் ஆசை. எத்தனை வயசு வரைக்கும் வாழணும்? கேட்கல. வயசான வரைக்கும் வாழ்றது இல்லை. வயசான உங்களுக்கு லிஸ்ட் எவ்வளவு தெரியுமா? 58 வயசானவங்க தான். போதுமா? 58 ரிட்டையர்மெண்ட், வயசாயிடுச்சு வீட்டு போன்றான். அப்படி இல்லை. எத்தனை வயசு வரை வாழணும்? சும்மா சொல்லுங்க. 100 வயசு வரைக்கும். எத்தனை வயசு வரைக்கும் வாழணும்? 100 வயசு வரைக்கும். இருந்தாலும் ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்க, நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காண்பாய். அல்லேலூயா. நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நீ காண்பாய். நீடித்த நாள் வாழ், நீடித்த வாழ். அல்லேலூயா. இல்ல போதும் பாஸ்டர், நான் பரலோகத்துக்கு போகணும்னு யாரை விரும்புறீங்களா? இல்ல, நீடித்த வாழ்வு வேணும். ஏன் பாஸ்டர் ஈஸ்டர் கொண்டாடணும், நீங்க ஒரு 1000 ரூபாய் தரேன்னு இருக்கீங்க, அதை வாங்கி ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு வேணா பரலோகத்துக்கு போறேன். யாருக்கு என்ன இல்ல உடனே பரலோகத்துக்கு போகணும் ஆசை இல்லை. எல்லாம் நீடித்த வாழ்வு வாழணும். இந்த நீடித்த வாழ்வு எங்கே கர்த்தர் வைத்திருக்கிறார்? கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதிலே கர்த்தரை செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை காட்டுறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நிறைய வசனத்தை உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அல்லேலூயா. யாருக்கு ஆயுசு நாள் கூடும்? அல்லேலூயா. ஆயுசு நாள் கூடும். நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கீங்க, அப்படிதானே? உங்க இளம் பிராயத்துல என்ன பண்ணீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. உண்மையா இல்லையா? சொல்லுங்க, பேச மாட்டேன்றீங்க. நான் காலையில 7 மணில இருந்து பேசிட்டு இருக்கிறேன். நானே சத்தமா பேசுறேன், நீங்க பேசுறதுக்கு என்ன? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்னது? என்ன கேட்ட என்ன பதில் சொல்றீங்க? கஷ்டப்பட்டீங்க. கஷ்டப்பட்டு கிடைச்ச பலனை அனுபவிக்கிறது உட்கார்ந்து சாப்பிடணும்ல. சாப்பிடணுமா? அதுக்கு நீடித்த வாழ்வு வேணும். அல்லேலூயா. ஆமா, நீங்க நல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுட்டீங்கன்னா, வேலைக்கு போயிட்டு கல்லறைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கல்லறை கட்டி வைப்பாங்க, தவிர உங்களுக்கு சோறு வர முடியாது. ஐயோ எங்க அம்மா என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, ஐயோ எங்க அம்மா நல்ல படிப்பு கொடுத்தாங்க, கெட்டா கல்லறை 1 லட்சம் ரூபாய்க்கு, கெட்டா கல்லறை 2 லட்சத்துக்கு. கல்லறையத்தான் கட்டி வைக்க முடியுமா? சோறு விட முடியாது. கல்லறையை சாப்பிட போது இல்லை. நீங்க நீடித்த நாட்களா இருந்தீங்கன்னா நீங்க நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என்ன செய்யலாம்? வாழலாம். அல்லேலூயா. அப்ப நல்ல விரும்பணும். நான் நீடித்த நாட்களா இருக்கிறதுக்கு நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். நான் சுகமா இருக்கணும். அல்லேலூயா. நீ கர்த்தர் அநேகருக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மையான கார்த்திக் பிரதர் திரும்ப கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி, ஸ்தோத்திரம். மிகுந்த பலகீனத்தோட இருந்த, மிகவும் சுகவீனத்தோட இருந்த கர்த்தர் நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நீடித்த நாட்களை தருகிறவர், நீடித்த வாழ்வை கொடுக்கிறவர். வசனம் சொல்கிறது நீடித்த வாழ்வு கொடுக்கிற. யாருக்கு நீடித்த வாழ்வு இல்லைன்னு பைபிள் சொல்லுது? துன்மார்க்கருடைய குறுகி போகும். கடவுள் கீழ்ப்பிள்ள வாழ்நாள் புரியும். வாழ்நாள் நீடித்த நாட்களை நான் பார்க்கணும். என் பிள்ளைகளை நான் பார்க்கணும். நான் சமாதானமா இருக்கணும், நான் சந்தோஷம் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படணும்.
நீங்களும் பயப்படணும், உங்க குடும்பம் பயப்படணும், உங்க பிள்ளைகள் பயப்படணும், எல்லா காரியத்திலும் பயப்படணும். தொழில்ல, வியாபாரத்துல, வேலை ஸ்தலத்துல, எல்லாவற்றிலும் எதற்கு பயப்பட வேண்டும்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நீதிமொழிகள் 14, ஒரு நீதிமொழிகள் வந்து நிறைய வசனத்தை காட்டுறேன். நீதிமொழிகள் 14, 26, 27 வாசிங்க. 26, 27. கர்த்தருக்கு பயப்படுதல் திட நம்பிக்கை உண்டு. அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகைகளுக்கு தப்பலாம். எவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறவரு கர்த்தருக்கு பயப்படும் போது, எவ்வளவு நன்மை வச்சிருக்கிறவரு கர்த்தருக்கு பயப்படும் போது. இது தெரியாம என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறோமே, இது தெரியாம எதை செஞ்சுட்டு இருக்கிறோமே, அதை செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும், அப்படி செஞ்சிடணும், இப்படி முன்னேறணும், அவரை ஏமாத்தணும், இவனுக்கு பண்ணிடணும். கர்த்தருக்கு பயந்தா போதும், எல்லா நன்மைகளும் நமக்கு வந்து சேரும். அல்லேலூயா. திட நம்பிக்கை உண்டு. திட நம்பிக்கை. எதை குறித்து பயப்பட இல்லை, பயம் கிடையாது. எதை குறித்து எனக்கு என்ன இல்லை, பயமே கிடையாது. எதை குறித்து? ஏனென்றால் திட நம்பிக்கை எனக்கு, நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். என் தொழிலை குறித்து, வியாபாரத்தை குறித்து, வேலை ஸ்தலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து பயம் இல்லை. ஏனென்றால் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அவர் என்னை ஒருபோது தள்ளாட விடமாட்டாரு, தள்ளாட விடமாட்டாரு, என்னை ஆசீர்வதிப்பாரு. 27 சொல்லு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிக்கு தப்பு. எத்தனை பேருக்கு மரண கண்ணீர் தப்பிச்சுக்கல கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா? அல்லேலூயா. மரணம் வராது. மரணம் கர்த்தருக்கு பயப்படும் போது மரணம் வராது. நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுப்பாரு, நல்ல பலத்தை கர்த்தர் கொடுப்பாரு, நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பாரு. என்றால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா, கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு மிக மிக அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் மிக வேண்டும், தேவை உள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் மிக மிக முக்கியமானதாய் கர்த்தர் நமக்கு வேதத்திலிருந்து அநேக வசனங்களை அவர் காட்டுகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் எதை கொடுக்கிறது என்று சொன்னால், நீதிமொழிகள் 19, 23 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19, 23. ஜீவனுக்கு ஏதுவானது, அது அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது, தீமை அவனை அணுகாது. பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவான, உயிருக்கு எதிரானது, இணையானது. அதை அடைந்தவன் திருப்தியா இருப்பான். திருப்தியா இருக்கு. நிறைய பேருக்கு திருப்தி இல்லாத வாழ்க்கை. எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் பத்த மாட்டேங்க, திருப்தி இல்லை. ஆனா சொல்லுறாரு, நீ கர்த்தருக்கு பயந்தனா திருப்தியா திருப்தியா இருப்பீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தரை கொடுத்திருக்கிற நன்றி ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்க நல்ல குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், நல்ல வீட்டுக்காக ஸ்தோத்திரம், நல்ல பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், நீ கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திரம், நீ கொடுத்த இன்னைக்கு கொடுத்த நல்ல சாப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திருப்தி எங்கே உண்டாகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிறதுல உண்டாகிறது. திருப்தியா கிடைச்சிருவாரு. திருப்தியா சாப்பிடலாம், பத்தாம போகாது, பத்தாம போகாது. எல்லாம் திருப்தியா இருக்கும். உங்களுக்கு தேவையெல்லாம் திருப்தியா இருக்கும். நீங்க கர்த்தருக்கு பயப்படும் போது அது என்ன உண்டாக்குகிறது? திருப்தி அடைய செய்கிறது. அது மட்டுமல்ல, அது என்ன கொடுக்கிறதா? 22ஆம் நீதிமொழி 22:4 வாசிங்க. 22:4. ஐஸ்வர்யமும் பலன், ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. கர்த்தருக்கு பயப்படும் போது என்ன வருது? ஐஸ்வர்யம் வருது. என்ன வருது? ஐஸ்வர்யம், பணம், பணம், மகிமை, உயர்வு, மேன்மை, இதெல்லாம் எங்க இருந்து வருது? கர்த்தருக்கு பயப்படுதல் இருந்து. பணம் வேணும், பணம் வேணும். யாருக்கெல்லாம் பணம் வேணும்? ஆனா எனக்கு வேணும், எல்லாருக்கும் வேணும். அப்ப சொல்றாரு, உனக்கு பணம் வேணுமா? வசனம் சொல்றது ஐஸ்வர்யம் வேணுமா? நீ கர்த்தருக்கு பயப்படு. யாருக்கு பயப்படு? கர்த்தருக்கு பயப்படு. நம்ம கர்த்தருக்கு பயப்பட வேற எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கிறோம். மனுஷனுக்கு பயப்படுறோம், எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு இருக்கிறோம், பயந்துட்டு. எல்லாத்துக்கும் பயப்படுறோம். பயப்படாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, பயப்படாது. கர்த்தர் பலன் தருவாரு, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருவாரு, கர்த்தர் பணத்தை தருவாரு, தேவைகளை சந்திப்பாரு, குறைவை நிறைவாக்குவாரு, மகிமைப்படுத்துவாரு, ஜீவனை தருவாரு, உங்களை மகிமைப்படுத்துவாரு. இந்த குடும்பமா
இந்த குடும்பமானு சொல்லி பார்க்கிற அளவு கர்த்தர் உயர்த்து. நம்ம கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் உயர்த்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழி 23:17 வாசிக்கலாம். நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. யார் மேல பொறாமப்படாத. இந்த நான் ஒரு ஆர்டிகல் ஒன்று படிச்சேன். அந்த அவர் எழுதுறாரு, அந்த இதுல என்ன சொல்றாருன்னா, கவனிங்க, இந்த பொறாம மட்டும் போகவே போகாதான். என்ன போகாதான்? பொறாம மட்டும் அது அவ்வளவு ஈஸியா போகாதான். வேற எதனால போயிடுமா? எது மட்டும் போகாது? பொறாம மட்டும் போகாது. தன்னை விட நல்ல சிலை கட்டா எப்படி கட்டும்? என்னை விட முடி நீளம் வளர்ந்துருக்கு அவளுக்கு. என்னை விட ஏன் வயசு தான் அவளுக்கு, ஏன் முடி கருப்பாக வெள்ளையாயிடுச்சு, அவளுக்கு மட்டும் கருப்பாக. இப்படி எல்லாவற்றிலும் என்ன உண்டாக்குறது? அந்த பொறாம போகவே போகுது. ஒண்ணு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன அப்படியா சந்தோஷம். ஆனா மனசுக்குள்ள வாங்கிட்டாங்க, எப்படி வாங்கினாங்க அவங்க? இந்த பொறாம அந்த நாட்டுக்கு எழுதுறவரு, இந்த பொறாமை எப்ப போகும்னா, அவர்களாக தெய்வத்துல மனம் திரும்பி ஆண்டவரே இந்த பொறாமையில நீக்கி போடுங்க அப்படின்னு அந்த இருதயத்துக்குள்ள எப்ப வர்றாங்களோ அப்பதான் பொறாமை போகுமா. நல்லா ஆவியில ஜெபம் பண்ணுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, பேசிட்டு சொல்லுவாங்க என்னையோட நிறைய அந்நிய பாஷை பேசுறான். அங்கேயே ஒரு பொறாம ஆரம்பிச்சு. அந்நிய பாஷை பேசுறதையும் பொறாமையா? இந்த பொறாமைன்றது ரொம்ப ரொம்ப இருக்கு, அது எல்லாருக்குள்ள இருக்குது. ஏனென்றால் எனக்கு கிடைக்காத ஒண்ணு அவளுக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்காத ஒண்ணு அவளுக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்காத ஒண்ணுக்கு அவன் எதிர் வீட்டுக்காரன் கிடைச்சிருச்சு, மாறி வீட்டுக்காரன் கிடைச்சு, சொந்தக்காரன் கிடைச்சு, எனக்கு கிடைக்கல. அது என்ன வந்து பொறாமை உண்டாக்குறது. ஆனா போனவசன வாசித்து காட்டினேன், அது கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு என்ன உண்டாக்குகிறது? திருப்தியை ஏற்படுத்துகிறது. கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு, ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற கர்த்தருக்கு நன்றி. இந்த பொறாமையை விட்டு விலகும் போது தேவ சமாதானம் நமக்குள்ள நிறைவாயிரும். அதாங்க சொல்றாரு, பொறாமைப்படாதே. பொறாமை உன் மனதை எங்க பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரையோடு பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அவனுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு, நாளைக்கு எனக்கு அது கர்த்தர் தருவாரு. அல்லேலூயா. வந்து காட்டுறாங்க, இப்பதாங்க ஒரு 5 பவுன்ல சங்கிலி எடுத்து வந்தேன்னு காட்டுறாங்க. உடனே நமக்கு எப்படி இருக்கு கொதிக்கும். 5 பவுனா எடுத்தா ஏன் புருஷன் ஒண்ணு கூட வாங்கி தர மாட்டேன்றேன். உள்ளதெல்லாம் பிடிக்க அடகுதான் வைக்கிறான தவிர ஒண்ணு கூட வாங்கி கொடுக்குற மாதிரி தெரியல அப்படின்னு பொறாம போடாம, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாளைக்கு எனக்கு கர்த்தர் தருவாரு, நாளைக்கு நான் அதே போல கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, வீண் போகாது. கர்த்தரோடு பற்றும் பயத்தோடு, கர்த்தரை நம்பி உண்டு, கர்த்தரை சார்ந்து கொள். அது ஏற்ற நேரத்துல கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது உணர்ச்சி வசப்படுகிறது இல்ல, அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறது. எதுல இருந்து வருகிறது? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. இது கர்த்தர் பயப்படுங்க, அது இல்ல பயம். அவர் பயப்படுறது நான் வந்தோடனே எல்லாரும் பயந்து எல்லாம் நடுங்கணும் அப்படின்னு சொல்றது இல்லை. பயம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், அன்பு கலந்த கீழ்ப்படிதல், அன்பு கலந்த கீழ்ப்படிதல். நான் உங்க வீட்டுக்கு வரேன்னா, ஐயோ பாஸ்டர் வராருன்னு பயப்படுறீங்களா? பாஸ்டர் வந்திருக்கிற சந்தோஷமா எனக்கு டீ போட்டு தரீங்களா? சிலர் சொல்றாங்க, வந்துட்டாரே இந்த ஆளுக்கு ஒரு டீயை போட்டு கொடுக்கணுமே, கொடுக்கலன்னா போய் சர்ச்சில் வேற சொல்லுவாரு அப்படின்னு. இல்லை, இந்த பயம் அன்பு கலந்த பயம். அன்பு, பாஸ்டர் வந்திருக்கிறாரு, அவருக்கு டீ போட்டு கொடுக்கணும், ஏதாவது சாப்பிட கொடுக்கணும், ஏதாவது சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறது அன்பு. அன்பினால். அதே போல சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுறது அன்புனால கர்த்தருக்கு கீழ்ப்படியும். சார் இது எங்க அப்பாவுக்கு பிடிக்காது, இது நான் செய்யக்கூடாது. இது எனக்கு அப்பாவுக்கு பிடிக்காது, எங்க அப்பாவை இயேசுவுக்கு பிடிக்காது, இதை நான் செய்யக்கூடாது. இது போய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதெல்லாமோ அவனுக்கு பிடிக்காத நான் செய்ய மாட்டேன். அவருக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன். அவருக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்வேன்.
இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க உங்க வீட்டுக்காரர் பிடிச்சதை நீங்க செய்றீங்க? சரிங்களா? ஒரு 4-5 கை தான் தூக்குறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ தேவனுக்கு பிரியமாய் நாம் செய்யும் போது இன்னும் அதிகமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இது நான் செய்யறது தேவனுக்கு பிரியமா? நான் இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறேன், இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன், இன்னைக்கு நான் ஆராதனைக்கு போறேன், நான் இன்னைக்கு சபைக்கு போகிறேன், நான் எப்படி ஆயத்தமாகிறேன், எப்படி ப்ரிப்பேர் ஆகிறேன், எப்படி சபைக்கு நான் வந்து தேவ சமூகத்தில் உட்கார்றேன், அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்து கொண்டே இருக்கு. எனக்கு பயப்பட எப்படி பாரு, என் பிள்ளை எனக்கா எவ்வளவு பிரயாசப்படுறாங்க. மாஸ்டர் பார்க்க முடியாது. உங்க வீட்டுல என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. ஏன் லேட்டா வரீங்க கேட்கத்தான் முடியுமே தவிர, ஏன் லேட்டா வந்தீங்க நீங்க ஒரு காரணம் சொல்லலாம். ஆனா கர்த்தர் பார்க்குறீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு ஆயத்தமாகி இந்த சபையில வந்து உட்காடுறீங்க அப்படின்னு. நேற்றைய தினத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து வசனம் சொல்கிறது, இந்த பிரதான இந்த பலிபீடத்திற்கு, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வருவதற்கு பிரதான ஆசாரியனுக்கு வருஷத்தில் ஒரு முறைதான் நீங்க வந்து ஆராதனை செய்ய முடியும். எப்படிங்க? வருஷத்துல ஒரு முறை தான் பிரதான ஆசாரியன் எங்க வரணும்? இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரணும். ஆனா புதிய ஏற்பாட்டுல நமக்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து மிக மகா பரிசுத்த ஆசாரியராக பலியாகி ஜீவனை கொடுத்து இரத்த சிந்தி சபையில எப்போதும் அவர் இருக்கிறார். பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து. அவரை பார்க்கறதுக்கு எப்படி வரும்? ஆயத்தமாகும். நல்ல பெஸ்டானதை போட்டு வரும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வர எப்படி வரணும்? நல்ல பெஸ்டான ட்ரெஸ்ஸை போட்டு வரும். ஒரு ஜோக் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு கதை நடந்ததை சொல்றேன். திருச்சியில ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அந்த பாஸ்டர் சொன்னாரு என்னன்னா, அவங்க சர்ச் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹால்ல நடக்குது. ஒரு கல்யாண மண்டபம் வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல கல்யாணம் ஒரு மண்டபம் இருக்கும். நீங்க சிட்டிக்குள்ள போயிட்டீங்கன்னா ஒரே மண்டபத்துல 2-3 மண்டபங்கள் இருக்கும். சரிங்களா? ஹால், இந்த மாதிரி ஹால். அப்படி இருக்கும்போது இவர் பணம் கட்டுறதுக்கு போயிருக்கிறார். அதுக்கான ரெண்ட் கட்டுறதுக்கு போயிருக்கிறார். போன உடனே இந்த ஹால்ல சர்ச் நடக்குது, பக்கத்துல இருக்கிற ஹால்ல கல்யாணம் நடக்குது. என்ன நடக்குது? பக்கத்துல இருக்கிற ஹால்ல கல்யாணம் நடக்குது. இங்க என்ன நடக்குது? சர்ச் நடக்குது. ஒரு ஃபேமிலி வர்றாங்க, ஒரு குடும்பம் வர்றாங்க. நல்ல ட்ரெஸ் போட்டு, நல்ல செயின் போட்டு, நல்ல பட்டுச்சேலை கட்டி எல்லாம் வர்றாங்க. வந்த உடனே அங்க ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருப்பார்ல, அந்த பையன் கேட்டிருக்காரு, ஏதோ ஒண்ணு கேட்டிருக்காரு. இவன் நினைச்சுட்டான் சர்ச்சுக்கு தான் கேட்கிறாங்கன்னு சர்ச்சுக்கு வழியே கட்டி விட்டான். அவங்க எங்க வந்தவங்க? கல்யாண வீட்டுக்கு வந்தாங்களா சர்ச்சுக்கு வந்தாங்களான்னு தெரியல. ஆனா இவன் சர்ச்சுக்கு கேட்டாங்களோ என்னன்னு தெரியல. சர்ச்சைக்கு கேட்டாங்கன்னு வச்சுக்கிறோம். இவன் சர்ச்சுக்கு அனுப்பி விட்டான். சர்ச்சுக்கு போயிட்டாங்க. இத கண்ணாடி வழியா அந்த ஓனர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஓனர் பார்த்தாரு, விறுவிறுட்டே இங்க வாடா, அவனை கூப்பிட்டாரு. அவங்க உன்னை என்னடா கேட்டாங்க, நீ எதுக்குடா அங்க அனுப்பி விட்ட சர்ச்சுக்கு? அவங்க கல்யாணத்துக்கு வந்தவங்களை எதுக்குடா சர்ச்சுக்கு அனுப்பி விட்டாங்கன்னு கேட்டாங்க. உடனே இவருக்கு இந்த மாஸ்டருக்கு மனசு தாங்கல. கேட்டு பார்த்துட்டே இருந்தாரு. ஏண்டா நல்ல சேலை கட்டிட்டு வந்திருக்காங்க, கழுத்துல செயின் போட்டு வந்திருக்காங்க, நல்ல கோட் சூட் பண்ண சர்ச்சுக்கு வருவாங்களா? அவங்க எங்க வந்திருப்பாங்க? இவருக்கு மனசு தாங்கலையா? நம்ம சர்ச்சுக்கு வர்றது எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அதனால சர்ச்சுக்கு வர்றது எல்லாம் என்ன பண்ணணும்? நல்ல ட்ரெஸ்ஸை போட்டோம், நல்ல புது ட்ரெஸ்ஸை போட்டோம். கல்யாணத்துக்கு எப்படி போவீங்களோ அதே போல சர்ச்சுக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே மகா பரிசுத்தவான் தேவனாகிய பிரதான ஆசாரியன் இங்கே இருக்கிறார். அவரை பார்க்க ஆயத்தமா வரணும், அவரை பார்க்க சந்தோஷமா வரணும், அவரை பார்க்க ஓடி வரணும், அவரை பார்க்க ஆவலாய் வரணும். அல்லேலூயா. 7 மணிக்கு ஆராதனைனா 6:45 வந்து உட்கார்ந்து கர்த்தரணும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். அவர்களை கர்த்தர் பார்க்கிறார், அவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அப்போ நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார்.
ஞானம் கூப்பிடுகிறது. நீதிமொழி புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஞானம் கூப்பிடுகிறது, வாங்க 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 வாங்க, புத்தி கேளுங்க, செவி சாய்ங்க, கூப்பிடு. ஆனால் என்ன சொல்லுகிறது? நாம் என்ன செய்ய, அதை அசட்டை பண்ணுகிறோம், அதை வெறுக்கிறோம். உபதேசமா ஐயோ ஆரம்பிச்சிட்டாரா. நான் என் பிள்ளைகளே ஆரம்பிக்கிறேன். என் பிள்ளைகளை உட்கார வச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா, டேடி ஆரம்பிச்சிட்டாரு, சொல்லுங்க டேடி. நானும் விடுறது இல்லை. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்ல ஆரம்பிச்ச உடனே என் பிள்ளைங்க, நான் இப்ப சொன்னீங்களா ஹாஸ்டல், அதுல இருந்து அவங்களே சொல்லு, நாங்களே சொல்றேன் டேடி, நீங்க பேசாதீங்க, உங்க கதையை நாங்களே சொல்றோம். எதுக்கு நீங்க சொல்றீங்க? நானே சொல்றேன். ஆரம்பிக்கும் ஹாஸ்டல்ல இருந்து. இருங்க, அடுத்தது தானே நான் சொல்றேன். நீ எத்தனை முறை கேட்டாலும் ஒரு நாள் கர்த்தர் உன்னோடு பேசுவாரு, ஒரு நாள் கர்த்தர் உங்களோட இடைபடுவாரு. இந்த கர்த்தரை வார்த்தை வீண் போகாது, இந்த கர்த்தரை வசனம் வீணா போகாது. எத்தனை முறை சொல்லிக்கொண்டே இருக்கும். எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு சாம்சார் சொல்லுவாரு, உன் பிள்ளைகளை பேசிக்கிட்டே இரு, உன் பிள்ளைகளை வசனம் சொல்லிக் கொடுத்துட்டே இரு, உனக்கு கர்த்தருக்கு பயப்படுறத சொல்லிக் கொடுத்துட்டே சொல்லி கொடுக்க நான் கற்றுக்கொள்ளுவான். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஞானம் புத்தி சத்தமிடுகிறது, அதை கேட்க ஒருவருக்கு மனதில் அசட்டை செய்கிறீர்கள். சொல்றாரு, ஆபத்து வரும்பொழுது நானும் உங்களை அசட்டை செய்கிறேன். ஆனா கர்த்தருக்கு பயப்படுறது எப்படி இருப்பான்ற வசனத்தை மட்டும் நான் வாசித்து முடிக்க விரும்புறேன். நீதிமொழி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 33 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் நிக்கிறவன்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதலாய் இருப்பான். பயப்பட மாட்டான், ஆபத்துக்கு பயப்பட மாட்டான். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுறது ஆபத்து. ஏன்னா கர்த்தரைய கூட இருக்கிறாரு, நான் எதுக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு கூட இருக்கிற நான் எதுக்கு பயப்படணும்? ஆபத்துக்கு பயப்பட மாட்டான். நீ கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா நீ ஆபத்துக்கு பயப்பட வேணாம். கர்த்தருக்கு பயப்படல, நீங்க ஆபத்துக்கு பயப்படணும். ஐயோ என்ன இருக்கும், என்ன ஆயிருமோ. டாக்டர் சொல்ல, உனக்கு ஸ்கேன் எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு என்ன வந்துருது? பாதி வியாதி உள்ள வந்துருது. ரிப்போர்ட் இவ்வளவு பெரிய ரிப்போர்ட் வந்த உடனே என்ன செய்யுது? ஒரு மாதிரி நமக்கு ஒரு கலக்கம் வருது. கர்த்தர் சொல்றேன், என்ன இவ்வளவு ரிப்போர்ட் இருந்தாலும் என்ன, இந்த சரீரத்தின் பாகங்களை எல்லாம் உண்டாக்கிற கர்த்தரையா கூட இருக்கிறாரு, இந்த டாக்டர் என்ன செய்ய போறாரு? அல்லேலூயா. பயப்பட மாட்டேன். கர்த்தர் என் கூட இருக்கு, நான் எதுக்கு பயப்படணும்? உனக்கு அந்த வியாதி இருக்கு, உனக்கு இந்த வியாதி இருக்கு, தலையில வியாதி இருக்கு, கண்ணுல வியாதி இருக்கு, வாயில வியாதி இருக்கு, இருதயத்துல வியாதி இருக்கு, நுரையீரல வியாதி இருக்கு, காலில் வியாதி இருக்கு, எல்லா வியாதி இருக்கட்டும், பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறேன், கர்த்தர் எனக்கு நல்ல பலனை கொடுக்கிறோம். ஏன்னா ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதலா இருப்பான். கர்த்தருக்கு பயப்படாத ஓடுவான். ஐயோ அந்த டாக்டரை பார்க்கணும், ஒவ்வொரு டாக்டர், நீ இந்த டாக்டரை பாரு, இந்த டாக்டர் சரி கிடையாது, ஒரு ஆலோசனை, நீ அந்த டாக்டரை போய் பாரு, அந்த டாக்டர் சரியில்லை, நீ இந்த டாக்டரை பாரு, இதெல்லாம் சரிப்படாது, உனக்கு நாட்டு வைத்தியம் தான் சரிப்படுவோம், நீ எதுக்கு நீங்க போற, நீ அங்க போ, ஐயோ இதை போல. இப்படியே எல்லா சொல்றதும் கேட்டு எல்லா வியாதியும் விட வந்து. ஏன்னா பயந்தவனுக்கு யாருக்கு பயப்படுறாங்க? மனுஷனுக்கு பயப்படுறாங்க, மனுஷனுக்கு பயப்படுறாங்க, உலகத்துக்கு பயப்படும், கர்த்தருக்கு பயப்படும். ஒரே வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், சேர்த்து வாசித்து முடிக்க போறோம். உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாய் கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே எதையும் உண்டாக்க வேண்டாம். இங்கே தேவர்கள் போட்டிருக்கு, எதையும் முன்னே வைக்க வேண்டாம். யார்தான் உங்களுக்கு முக்கியம்? கர்த்தர். யார்தான் முக்கியம்? ஆண்டவர் தான் முக்கியம். எதுதான் முக்கியம்? தேவ பிரசன்னம் தான் முக்கியம். ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம், கர்த்தர் தான் எனக்கு முக்கியம். பிள்ளை அழுகுது, பிள்ளை இது பண்ணுது, அது சரியில்லை, இது சரியில்லை, தூக்கி போட. சர்ச்சு கிளம்பி இயேசு நாமத்தினாலவா ஆராதனை போய் கர்த்தர் ஆராதிக்கும். இந்த 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 ஃபெசிலிட்டி எல்லாம், இந்த காரியத்தெல்லாம் நீங்க சரி பண்ணிட்டு சர்ச்சுக்கு வரணும்னா எப்ப நீங்க சர்ச்சுக்கு வருவீங்க தெரியுமா?
இறந்த பிறகு கொண்டு வந்து சர்ச்சில் உட்காங்க பாருங்க, அப்பதான் வர முடியும். அப்பதான் நீங்க வேலை இல்லாம சர்ச்சில் வந்து உட்கார முடியும். எப்ப உட்கார முடியும்? எந்த வேலையும் எனக்கு இல்ல பாஸ்டர் அப்படின்னு எப்ப உட்கார முடியும்? பாரம்பரிய சபையில சர்ச்சில் கொண்டு வந்து பாடி வைக்கிறாங்க இறந்த உடலை, அப்படிதானே? எப்போ அவருக்கு என்ன வேலை கிடையாது. இப்போ பாஸ்டர் சொல்றாரு 10 மணிக்கு அடக்க ஆராதனை அப்படின்னு சொன்னா அந்த பாடி 10 மணிக்கு இங்க வந்துடுது. சாயங்காலம் 4 மணிக்கு அடக்க ஆராதனை அப்படின்னா பாடி 4 மணிக்கு வந்து உயிரோடு இருக்கும்போது 10 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னால் 7 மணிக்கு ஆராதனை இந்த பாடி எப்போ வருது? சிரிச்சாலும் நம்ம சிந்திக்கணும். அதான் சொல்றாரு, என்னை என்று உனக்கு வேற எதையும் கர்த்தர் தான் எனக்கு, ஆண்டவர் தான் எனக்கு. புருஷன், மனைவி, பிள்ளைகள், பிரச்சனை, வேலை தூக்கி போடு. நீ கர்த்தரை நான் தேடணும், கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும், கர்த்தரை நான் ஆராதிக்கணும். இந்த பயம் வந்துருச்சுனால, இதை நான் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்க வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்து விட்டதுன்னு அர்த்தம். கண்களை பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றியாக ஒரு தீர்மானம் எடுப்போம். என் வாழ்க்கை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு வேற கர்த்தா. நான் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறேன். என்னை என்று வேறு தேவன் உண்டாக இருக்க வேண்டும். எதையும் உண்டாக்காது, எதுக்கு முதலிடம் கொடுக்காது, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும். அதை பழகுங்க, அதை செய்ய, அது கேட்ட பலனை கர்த்தர் கொடுப்பாரு. அது கேட்ட காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஏசப்பா என் மேல இரக்கமாயிரு.